வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28/4/2024 6 மணியோடைய ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி 1 மணிக்கு கொடுத்த ரிசல்ட் எப்படி பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா 1 மணிக்கு நம்ம கொடுத்தது 948. சரிங்களா? 46 946 தான் நேற்று நம்ம கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? 2 நம்பர் கொடுத்தோம். ஒன்று சி போர்டில் 6ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 2ஆம் நம்பர் வரணும். 6ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? ஒன்று பி போர்டில் 4ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 5ஆம் நம்பர் வரணும். என்ன வந்துருச்சு? 4 நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? இதில் வந்து நமக்கு 9 நம்பர் எதிர்பார்த்தோம், ஆனால் 0 வந்துருச்சு. 046 தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் பி போர்டு 4 நம்பர் பாஸு, சி போர்டு 6ஆம் நம்பர் பாஸு. செம்மையாக ஒரு வின்னிங். சரிங்களா? இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள், எக்ஸாக்டாக நம்பர் கூட மாறல. பி போர்டில் 4 நம்பர், சி போர்டில் 6ஆம் நம்பர். இதில் என்ன நமக்கு 9 நம்பர் கொடுத்துட்டு அவ்வளோதான். 0 கொடுத்துருந்தோம்னா பக்காவான வின்னிங், ஃபுல் டிஜிட் வின்னிங். என்னங்க ஜஸ்ட்டு மிஸ் 9க்கு கீழே இறங்கினா 0 தான். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் மிஸ் ஆகி போயிடுச்சு. இல்லை அப்படின்னா நம்ம எப்போயுமே அந்த நுனியில் தான் கொடுப்போம். எப்போயுமே கொடுத்தாலுமே எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு கொடுப்போம். அதுலேயும் குறிப்பாக வந்து பக்கமாக கொடுப்போம், ரொம்ப பக்கமாக. ஒரு நம்பர் 2 நம்பர் வித்தியாசத்தில் உங்களுக்கு 3 டிஜிட் போகும். அது மாதிரி தான் கொடுப்போம் எப்போயுமே. 3 டிஜிட் மிஸ் ஆகணும்னா ஒரு நம்பர் 2 நம்பரில் தான் 3 டிஜிட் மிஸ் ஆகும். மற்றபடி 2 டிஜிட் வந்து விழுந்துடும். அதுலேயும் ரொம்ப நான் வந்து மாற்றிலாம் கொடுக்கல. கரெக்டாக எக்ஸாக்டாக 46 கொடுத்துருக்கேன் இல்லையா? 046 வின்னிங் நம்பர், 946 நான் கொடுத்தது. எவ்வளோ எக்ஸாக்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம், நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியும். நீங்கள் வாங்க, யாராவது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கன்னு தைரியமாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்ம வின்னிங் கொடுக்காம விடுறதுக்காக இல்லை. சரிங்களா? அதில் நீங்கள் குறிப்பாக எக்ஸாக்டாக இந்த போர்டு இந்த இடத்துல தான் வரப்போகுதுன்னு கணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? உண்மையிலுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக எதுனா கொடுக்கணும்னா மேலே உள்ள நம்பர் முதல்ல கொடுக்குறேன் அப்படின்னா நான் எப்போயுமே அப்படி தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த கீழே இருக்கிற நம்பர் தான் சொன்னல. நேற்றே நான் என்ன சொன்னேன், இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி, முதல் ப்ரையாரிட்டி மேலே இருக்கிற நம்பர் தான் நான் சொன்னேன்னா இல்லையா? ஆனால் அதையும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி தான் கொடுப்பேன். நான் டெய்லி அப்படியே கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் நினச்சிட்டிங்க அந்த நம்பர் மட்டுமே வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அடிச்சிடாதீங்க. அப்படி போட்டுறாதீங்க. இந்த நம்பர் மட்டும் மேலே இருக்கிற நம்பர் மட்டுமே தான் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கு இது மேலேயும் கொடுப்பேன், கீழேயும் கொடுப்பேன், மாற்றி கூட கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு வந்து ப்ளே பட்டன் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக கொடுக்க முடியும். உங்களுக்கு கொடுக்க முடியாது எனக்கு. ஏன்னா அவங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வீணாக போகும். அதனால தான் சொல்கிறேன். அது இப்படியே நீங்கள் 944 அப்படிங்கிற நம்பர் இப்படி எக்ஸாக்டாக கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. மாற்றி கூட கொடுப்பேன். சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். சரிங்களா? உங்கள் கணக்கில் இருக்கிறது நீங்கள் பார்த்து தான் போடணும். ஆனால் நான் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒவ்வொரு ட்ராவிலையும் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கொடுக்காம விடவே மாட்டேன். ஒவ்வொரு ட்ராவிலையும் வின்னிங் நம்பர் கொடுப்பேன். ஆனால் அதை நான் மாற்றி தான் கொடுப்பேன். மாற்றாமல் கொடுக்க மாட்டேன். டேரெக்டாக மாற்றி தான் கொடுப்பேன். கொஞ்சம் மாறி தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கே நமக்கு என்ன நம்பர் வருது, அதாவது 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி, 6 மணி ஷோவுக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவோம். அதே நான் குறிப்பாக சொன்ன நம்பர் என்னென்னா, சி போர்டு நம்ம எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல். நான் திரும்ப தான் சொல்கிறேன். சி போர்டு எடுக்கிறதுல சி போர்டு அண்ட் ஆல் போர்டு 2 நம்பருமே ரொம்ப சூப்பராக எடுப்போம். அது டியரில் சொல்லவே வேணால் சி போர்டு நம்ம சூப்பராகவே எடுப்போம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரும், அதாவது 8 மணி ஷோவுக்கு 6 மணி ஷோவுக்கு 28/4/2024. சரி, அதுக்கு முன்னாடியே ஒரு 3 நம்பர் வரும் இல்லையா? அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துறோம். 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 79 448. சரிங்களா? செகண்டு 746 34. செகண்ட் அடுத்தது 430 046. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த ட்ரா நமக்கு வரக்கான வாய்ப்புள்ள நம்பர்கள். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இந்த நம்பரை அடிப்படையாக வச்சு தான், அந்த 3 நம்பருடைய அடிப்படையை வச்சு தான் இந்த 3 நம்பருடைய நம்பர்கள் என்ன இருக்குது, 79 44 8. சரிங்களா? அதே மாதிரி 74 634. அதே மாதிரி 430 0. நீங்கள் இந்த 3 நம்பர் மட்டுமே நீங்கள் எடுத்து வின்னிங் எடுத்துடலான்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. தலைகளை கூட உங்களால் எடுக்க முடியாது. சரிங்களா? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 6 நம்பர் 5 நம்பருமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான். இந்த நம்பருடைய பேஸு தான், இந்த நம்பரோட வேல்யூ தான் அடுத்த ரிசல்ட்டாக மாறும். இந்த நம்பரோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் அடுத்த ரிசல்ட்டாக மாறுமே தவிர வேறு எதுவுமே மாறாது. அது வேல்யூனால் நீங்கள் கூட்டி கணக்கில் தான் கணக்கு, அந்த கணக்கு கிடையாது. இது வேறு மாதிரியான கணக்கு. இது கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான கணக்கு. சரிங்களா? அதில் நிறைய சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் இதெல்லாம் வரும். அது மாதிரி தான் பண்ணி வரும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். சரிங்களா?
நம்ம இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர் போட்டு ரிஸ்க் எடுத்து நம்மளால் 2 நம்பர் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஒரு நம்பர் பண்ண முடியல. சரிங்களா? அப்போயும் நமக்கு பார்த்தீங்களா, அப்போயும் நம்ம வந்து 9 நம்பருக்கு 0க்கு கோட்டையை விட்டு 9 நம்பர் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். சரிங்களா? அந்தளவுக்கு தெளிவாக நம்ம எடுக்கிறோம், அந்தளவுக்கு தெளிவாக நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியும். அது போக ப்ளஸ் நம்ம வந்து சொல்கிறோம் என்னதுன்னா, நம்ம கொடுக்குற நம்பரும் எக்ஸாக்டாக சூப்பராக பக்காவாக வரும், மாற்றமே இல்லை. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 399 அப்படிங்கிற ஒன்று இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் போடுவோம். 799 இருக்குது. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் இது வீடியோ போடுவோம். எந்த போர்டு எதில் வரப்போகுது, சி போர்டு என்ன வரப்போகுது, பி போர்டு என்ன, நான் தான் திரும்ப சொல்ல முடியும். நம்ம வந்து சி போர்டு எடுக்கிறதுல கிங்குங்க. நம்ம இது வரைக்கும் எடுத்ததுலேயே சி போர்டு தான் பக்காவாக எடுத்துகிட்டுங்க. ஒவ்வொரு ட்ராவிலையும் நம்ம சி போர்டு எடுத்துகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 2 ட்ராவாவது நம்ம சி போர்டு பக்காவாக எடுத்துருவோம். சரிங்களா? சொல்லியே தான் கொடுப்போம், சி போர்டு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். அதே மாதிரி ஆல் போர்டில் அதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு நம்பர் கொண்டு வந்துடுவோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 நம்பர் வின்னிங் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட் தான் நான் சொல்லணும்னே தவிர, எனக்கு இன்றைக்கி இருந்த வரைக்கும் இது பெனிஃபிட் இல்லை. நான் வந்து ரெகுலராக ப்ளே பண்ணுறதில்ல. நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடணும், நிறைய வேலை இருக்குது எனக்கு. அது போக நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து உண்மையிலுமே ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை இந்த மாதிரி ஒரு சேனல் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியும், நம்பிக்கை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? இதில் 399 உங்களுக்கு கம்மி, ஆனால் ஒரு மாதத்தினுடைய வின்னிங் நம்பருங்கிறது அதிகம். நான் அந்தளவுக்கு உழைப்பை போட்டு தான் எடுத்து வரேன், சும்மா எடுத்து வர முடியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஒரு நம்பரை இந்த இடத்துல எக்ஸாக்டாக இங்கே தான் வரப்போகுதுன்னு ஒரு ட்ரா கணிக்கலாம். 90 ட்ரா கணிக்க முடியுமா? சரி, 90 ட்ரா வேண்டாம் விடுங்க. நம்ம 90 ட்ரா கொடுக்குறதில்ல, 40 ட்ரா. 90 ட்ராவில் 40 ட்ரா கணிக்க முடியுமா? முடியாது. சரியா? அப்போ அதுக்கான வேல்யூ நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? நம்மளும் சும்மாவும் கொடுக்கல, நம்மளும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறோம், சிஸ்டம் வச்சுருக்கோம், அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம். அது எல்லாம் பண்ணி தான் அதை கொண்டு வரமே தவிர சும்மா வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, சும்மா எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு நம்பர்கள் என்ன நம்பர்கள் கிடச்சிருக்கு, இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒரு 1ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கும். 1ஆம் நம்பராக இருக்கும் அல்லது 2ஆம் நம்பராக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது, வரும் கண்டிப்பாக. சரிங்களா? கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது பி போர்டு, இல்லைனா 8ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. இதில் ஏதாவது உங்கள் கணக்குக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா எடுங்க. அதே மாதிரி சி போர்டு எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் வரணும், இல்லை 0 வரணும்னு காமிக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணலாம் 399 799 கண்டிப்பாக சூப்பர் வின்னிங்காக கொடுப்பேன். அதுவும் நீங்கள் வந்து இதில் நான் 6 நம்பர் கொடுக்கல, அதில் வெறும் 3 நம்பர் தான் கொடுப்பேன், அதிகமாகலாம் கொடுக்க மாட்டேன். அப்போ 3 நம்பர்னு இன்னும் எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும்ல, எக்ஸாக்டாக என்ன நம்பர் வருதுன்னு தெரிஞ்சிடும்ல. இப்போ நீங்கள் இதில் கொடுத்துருக்க இந்த நம்பர் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நம்பர் வரப்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது தானே. மேலே இருக்குது 164, அப்படி கிடையாது, மாறி தான் கொடுத்துருக்கேன் நான் இப்போயும். சரிங்களா? அதனால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்குது, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னுங்க மறுபடியும் 046ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் அப்படியே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மாறணும் அப்படின்னா ஒரு 8ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. 0 4 6 8 இதுக்குள்ளே தான் வரும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வருது. 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, 0 வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பரில் எது அதிகமாக போட்டு வருதுன்னு தெரில. எனக்கு இந்த 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது, கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வருது. சி போர்டு எனக்கு என்ன, நான் தான் சி போர்டில் எனக்கு இன்னும் 4ஆம் நம்பர் தான் வரணும்னு தோணுது. அப்படி இல்லைன்னா தான் எனக்கு தெரிஞ்ச 0க்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 8 மணி ஷோ தூக்கிடலாம், அடிச்சு தள்ளி தூக்கிடலாம். சரிங்களா? இதில் வருது இல்லைன்னா சொல்லலை, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 2 நம்பர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எந்த போர்டு எதில் வருதுன்னு குழப்பமாக இருக்குது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் இந்த 3 நம்பருமே அதிகப்படியாக போட்டு நிற்கிது. ஆனால் இது எந்த இடத்துல எங்கே வரப்போகுதுன்னு தெரியல, அது மட்டும் கணிக்க முடியல. அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல 2 8 காமிக்குது, ஒரு இடத்துல 2 4 காமிக்குது, ஒரு இடத்துல 2 6 காமிக்குது. பட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல எங்கே காமிக்க போகுது, எங்கே வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அப்போ நீங்கள் ஆல் போட்டு போடுறதா இருந்தால் 6 4 8 அப்படி போட்டு பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்றைக்கி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் இருக்குது. ஆனால் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட் இது இல்லைன்னு நீங்கள் விட்டுருங்க. அடுத்தது நம்ம 8 மணி ரிசல்ட்டை நம்ம அழகாக மேட்ச் பண்ணி ஆடிடலாம். சரிங்களா? 8 மணி ரிசல்ட்டு கொஞ்சம் சூப்பராக ஆடிடலாம். இல்லை இதுவே வின்னிங் இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், வின்னிங் இருக்குது, இதுலையே இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு 6, 8, 4 அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் எங்கேயாவது எக்ஸாக்டாக 0 வந்து மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கு 0 தான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு ஒரு 0, 6ஆம் நம்பருக்கு ஒரு 4 இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.